பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா ஹவ் ஃபேத் வி ஆர். நம்ம விசுவாசத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அவ்வப்போது நம்ம கேட்குற விண்ணப்பங்களில், கேட்குற ஜபங்களில், நம்ம ஏறெடுக்கிற விண்ணப்பங்களெல்லாம் நம்ம ஏறெடுத்து விட்டு மறுபடியும் அந்த டிசிஷனில் மாறிக்கொண்டே இருக்கிறோமா, அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோமா. நமக்கு கேட்குற ஜபம் சரியாக வரல, அதுக்கு ரிசல்ட் கிட்ட வரும்போது ஏதாவது நெகட்டிவ் ப்ராசஸ் என்ன இருந்துச்சுன்னா கிட்ட வர மாதிரி இருக்கும், நடக்காத மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் போது திடீர்னு விசுவாசத்தில் நம்ம தவறி போகிறோமா, அது நடக்காதுங்கிற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் John verses 5 verses 4 and 5 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபார் வாட் எவர் இஸ் born of God overcomes the world, and this is the victory that overcomes the world, our faith. அந்த விசுவாசம் தான் இந்த உலகத்தில் இதுலேருந்து நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் தான் காரணமாக இருக்குது. என்னென்னா இப்போ நம்மளுக்கு அந்த சில காரியங்களுக்கோசரம் நம்ம ஜெபிக்கிறோம். அது ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னா அது நடக்குமோ நடக்காதா, அது எனக்கு நடக்கணும், அதுக்காக தான் விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ அப்போ அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கிற அந்த காரியங்கள் நம்ம அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லி இன்டர்வியூ போயிருக்கோம். அந்த இன்டர்வியூ நான் அது எனக்கு கிடைக்கணும், அந்த வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு நம்ம போகிறோம். அங்கே நம்ம போகிற இடத்துல நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் வந்திருப்பாங்க. இன்டர்வியூ செய்யும்போது அவங்க வர ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருந்தோம்னா அப்போ நம்ம ஜெபித்த ஜெபத்துலேருந்து ஸ்டாண்டர்ட் நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம அங்கே உறுதியாக இருக்கிறோமா, தேவனின் வாழ்க்கை செய்யும். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, வாட் எவர் இஸ் born of God overcomes the world. அது என்ன பார்ன் ஆச்சு நம்மக்கிட்ட, தேவன் நம்மளுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் தேவனுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் வைத்து அவர் நம்மளுக்குள்ளே இப்போ வாசம் செய்து வருகிறார். அப்போது அவர்கிட்ட நம்ம கேட்குற ஜெபத்தை அவர் நம்மளுக்கு செய்யாமல் இருப்பாரா? அப்போ எல்லா காரியம் செய்கிறதுக்கான எல்லா வல்லையும் எல்லா ஆசீர்வாதம் நமக்குள்ளே வைத்திருக்கிற அவர், நம்மளுக்குள்ளே இருக்கிற அவர் எப்படி நம்ம கேட்குறத நம்ம கொடுக்காமல் இருப்பார். ஸோ அப்போ அது நம்ம பெறாததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்போது அவிசுவாசம். ஸோ நம்ம ஒரு விண்ணப்பத்தை கேட்குறோம், அது அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும். சாத்தினாலும் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா நீ தேவனத்தை கேட்டிருக்கிற, அதை நீ பெற்றுவிட்டுனா நீ இனிமேல் அவன் சத்தத்தை கேட்க மாட்டேன், அவன் விருப்பத்தை நீ அவங்க எந்த சிந்தனை பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேன். ஸோ அதுக்காக எல்லா ரூட்ஸும் எது மூலியமாக வந்தால் நீ அந்த இதில் டைவெர்ட் ஆகிடுவேன், அந்த விசுவாச ஸ்டாண்ட்லேருந்து நீ கீழே வந்துடுவேன்னு சொல்லிட்டு எல்லா காரியமும் அவன் வேலை செய்வான். ஏதோ ஒரு மூலியமாக உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் ஐடியா எல்லாம் கொடுத்து உனக்கு கொலாப்ஸ் பண்ணி மறுபடியும் அந்த விசுவாசத்துலேருந்து விழச் செய்யறதுக்காக எல்லா காரியமும் செய்வோம். ஆனால் நீ எந்த அளவுக்கு நீ விசுவாசத்தில் இருக்கிறன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஹவு ஃபேத் வி ஆர். நம்ம கேட்குற ஜப விண்ணத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இங்கே நம்ம ஒரு மார்க் சாப்டர் 5 verses 22 நம்ம பார்த்தோம்னா ஜைரஸ் என்ற ஒரு மனிதன் ஒரு மகள் மறித்து ரொம்ப சிக்காக இருப்பாங்க. ஸோ தேவனத்தில் தேவனே நீங்கள் அவர் மேலே கை வச்சு ஜெயிச்சு அவன் மறுபடியும் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அவர் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவர் அங்கத்துலேருந்து புறப்பட்டு போகிற வழியில் அநேகத்தை தாமதமாகிடுது. அதுக்குள்ளே ஒரு செய்தி அவருக்கு வருது, அவன் மகள் மறித்து போட்டான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவர் அங்கே ஏதாவது ரிப்ளை பண்ணி ஐயோ அப்படியா என்னன்னு கேட்டு தேவனையா மகள் சேர்த்துட்டா நீங்கள் உங்களோட ஊழியர்களை நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் அவிசுவாசம் மாறி அந்த மகளுக்கு அந்த காரியங்கள் வந்திருக்காரு மறுபடியும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா அங்கேயே நின்றார். ஸோ அந்த விஷயம் தேவன் கேள்விப்பட்டவர்னு அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா மார்க் சாப்டர் 5:36 he said to the ruler of Sennacherib, do not be afraid, only believe. நீ அகல ஜெபிச்சிட்ட இல்லை, நீ விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தில் அப்படியே நில்லு, மாறாத அப்படின்னு சொல்ல அவரும் அதை நம்புறாரு. அங்கே போகிறாங்க, அதிசயம் நடக்குது, மகள் உயிரோட எழுறான். ஸோ அதே போல தான் இன்று நமக்கு we should only believe. நம்ம எது கேட்டாலும் அதை நம்ம விசுவாசிப்போம், அது நடக்கும்ன்ற நம்புவோம். நம்மளுக்கு தேவன் அதை அருள் செய்வார், வாக்கியம் பண்ணுவார்.